கிறிஸ்துவில் பிரியமான அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பு இறை மக்களே, இந்த புனிதமிக்க நாளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பெரும் எண்ணிக்கையில் ஆயிரக்கணக்கில் புனித வியாகுல அன்னையின் அன்பு பிள்ளைகளாக கூடி வந்திருக்கிறோம். நமது அரசடிப்பட்டி பங்கில் காலந்தோறும் நாம் செய்து வந்திருக்கிற ஒரு நல்ல மரபுப்படி இத்தவ காலத்தின் 6ஆம் கிழமையில் கடவுளின் பிள்ளைகளாக, குறிப்பாக இந்த நாளில் புனித வியாகுல தாயின் அன்பு பிள்ளைகளாக கூடி வந்திருக்கிறோம். இத்தவ காலம், அதிலும் சிறப்பாக இது ஜூபிலி காலம், கடவுளது இரக்கத்தை வேண்டியவர்களாய், கடவுள் தரும் அருளை விருப்பத்தோடு தேடுகிறவர்களாய் அவர் திருமுன் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளில் திருப்பலிக்கு முன்னால் நமது பங்கு ஆலயத்தில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிற அந்த நற்கருணை ஆலயத்தை புனிதப்படுத்தி நற்கருணை ஆண்டவர் அங்கு எழுந்தருள செய்திருக்கிறோம். இப்போது இந்த வியாகுல தாயின் நினைவாக இத்திருப்பலியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நான் நம்புவது உண்டு, கத்தோலிக்க திரு அவை நமக்கு கடவுள் கொடுத்த இருவரும் மாபெரும் கொடைகளாக நற்கருணையையும் அன்னை மரியாவையும் பார்க்கிறோம். கடவுளது உடனிருப்பின் நிலையான அடையாளமாய், கடவுள் நம்மீது கொண்டிருக்கிற அந்த பெரும் பேரன்புக்கு ஒரு மாறாத சான்றாய் இருக்கக்கூடிய நற்கருணை அடையாளம். இரண்டாவது, மீண்டும் தமது உடனிருப்பின் அடையாளமாய், தமது தாயன்பின் அடையாளமாய், தம் வியத்தகு அரவணைப்பில் கடவுள்தாமே நம்மை காக்கிறார் என்பதன் அடையாளமாக கடவுள் நமக்கு கொடுத்த இன்னொரு மிகப்பெரிய கொடை அன்னை மரியா என்று. அந்த அன்னை மரியாவை எப்போது நமக்கு தாயாக கொடுத்தார், எந்த நிலையில் தாயாக கொடுத்தார் என்று நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை இப்போது இன்றைய நாளுக்கான நற்செய்தியாக வாசிக்க கேட்டோம். வியாகுல தாயாக, வியாகுலங்கள் நிறைந்த தாயாக, தன் திருமகனோடு அவர் சிலுவை பயணம் முழுக்க உடனிருந்த ஒரு வீர தாயாக நமக்கு தந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆரோக்கிய தாயை பிடிக்கும், வேளாங்கண்ணி அல்லது பூண்டி மாதாவை பிடிக்கும் என்று இருக்கிற நமக்கு வியாகுல தாயும் பிடித்திருக்கிறது என்பது உண்மையிலே எனக்கு வியப்பாக இருக்கிறது, வியப்பு தரக்கூடிய மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. ஆக அன்னை மரியாவை ஒரு வியாகுல தாயாக கண்டு அந்த தாயின் அன்பை விருப்பத்தோடு தேடி வந்திருக்கிறோம். என்ன காரணமாக இருக்கும்? அந்த அன்னையைப் போலவே நாமும் ஆயிரம் ஆயிரம் வியாகுலங்களை, துன்பங்களை நமது வாழ்வில் ஒவ்வொரு நாளும் சுமக்கிறோம் என்கிற காரணத்தால், அந்த அன்னையின் துயரங்களுக்கும் நமது வாழ்வின் துயரங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்கிற காரணத்தால், நம்முடைய துன்பங்களின் போது அந்த தாய் நமக்கு ஒரு உற்ற துணையாக இருக்கிறார், ஒரு தாய் இல்லத்தோடு நம்மை பேணி காக்கிறார் என்று நாம் நம்புகிற காரணத்தால் என்று பார்க்கிறோம். நமது வாழ்வில் நாம் அனுபவிக்கவே கூடாத எல்லா துன்பங்களையும் ஒரு சேர அனுபவித்தவர் அந்த அன்னை மரியா. உடல் வலி என்ன என்பதும் அந்த தாய்க்கு தெரிந்திருந்தது, உள்ளத்து வலி என்ன என்பதும் அந்த தாய்க்கு அறிந்திருந்தது. ஆனாலும் கூட அந்த தாய் தன் தந்தையாம் கடவுளிடம் கேட்ட ஒரே ஜெபம் அதுவாகத்தான் இருக்கும். துன்பங்கள் வியாகுலங்கள் வேண்டாம் என்பதல்ல கடவுளை எனது ஜெபம், இந்த துன்பங்களை சுமப்பதற்கு எனக்கு ஒரு அகலமான வலிமையான தோள் பட்டைகளை கொடு என்பதாகவே இருந்திருக்கும். அப்படித்தான் அந்த அன்னையோடு நாமும் இந்த நாளில் ஜெபிக்க வந்திருக்கிறோம். துன்பங்கள் வேண்டாம் என்றல்ல தாயே, துன்பங்கள் வேண்டாம் என்றல்ல எங்கள் அன்பு கடவுளே, இந்த துன்பங்களெல்லாம் சுமப்பதற்கு உடலிலும் உள்ளத்திலும் ஊக்கத்தை கொடுங்கள், ஆற்றலை கொடுங்கள், வல்லமையை கொடுங்கள் என்று மன்றாட வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, திரு அவையின் மரபில் ஏராளமான வழிபாட்டு முறைகள், மரபுகள் இருந்தாலும் கூட சிலுவை பாதை பக்தி முயற்சி நமக்கு மிக பிடித்தமான பக்தி முயற்சியாக இருக்கிறது. நானும் கூட பார்த்துருக்கிறேன். இந்த தவக்கால வெள்ளிக்கிழமைகளில் திருப்பலிக்கு போகிறோமோ இல்லையோ, சிலுவை பாதை செய்ய வேண்டும் என்று விரும்பி வரக்கூடிய கத்தோலிக்கர்களை பார்த்திருக்கிறேன். என்ன காரணம் என்று அலசி பார்ப்போமானால், அந்த இயேசுவின் சிலுவை பயணத்தோடு தங்கள் வாழ்க்கை பயணத்தை பொருத்தி பார்க்கிறார்கள் நம்மவர்கள். ஆக தங்கள் வாழ்வின் சிலுவை பாதைக்கு இந்த சிலுவை, இயேசுவின் சிலுவையிலேயே பொருள் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது என்று உணர்கிறார்கள் நம்மவர்கள். ஆக தங்கள் துன்பங்களை சுமப்பதற்கு அந்த இயேசுவின் உடனிருப்பு, அவர் தோழமை, அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல், வல்லமை தங்களுக்கு இருப்பதாக, வேண்டும் என்பதாக உணர்கிறார்கள். ஆகவே தான் அந்த வழிபாட்டில் அதிகமாக பங்கெடுக்கிறார்கள் என்று என்னால் உணர முடிகிறது. பிரியமானவர்களே, அன்னை மரியா இயேசுவை தம் உதரத்தில் சுமந்த முதல் நற்கருணை பேழையாக இருந்தார்.
அந்த இயேசுவை ஈன்றெடுத்தோம் என்கிற ஒரு காரணத்துக்காகவே ஆயிரம் துன்பங்களை வேதனைகளை அந்த தாய் சுமந்தார், வீரத்தோடு துணிவோடு சுமந்தார் என்று பார்க்கிறோம். அந்த வேதனைகளுக்கெல்லாம் பொருள் இருப்பதாக அந்த தாய் உணர்ந்தார். வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு பொருள் இருக்கிறதெனில் நமது துன்பங்களுக்கும் பொருள் இருக்கிறது. வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறதெனில் நமது இறப்புக்கும் அர்த்தம் இருக்கிறது. ஆகவே தான் இயேசுவின் இறப்பு நமக்கு வாழ்வு கொடுத்ததாக, அந்த வாழ்வை நமக்கு நிறைவாக கொடுத்ததாக பார்க்கிறோம். ஆகவே தான் இயேசுவின் இறப்பை நமக்கு மீட்பளிக்கும் அருள் அடையாளமாக நாம் கொண்டாடுகிறோம் பிரியமானவர்களே. ஆக நமது வாழ்வின் துன்பங்கள் வழியாக அந்த கடவுள் தரக்கூடிய அருளை, அவர் தரக்கூடிய மீட்பை மிகுதியாக பெற்றுக்கொள்கிறோம் என்று நமக்கு உணர்த்தக்கூடிய தாயாக இந்த தாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நமது வாழ்வில் உணர்ந்து பார்க்கிறோம். அன்னை மரியாவும் நிச்சயமாக உணர்ந்திருப்பார். நமது வாழ்வில் வரக்கூடிய துன்பங்கள், வேதனைகள், நெருக்கடிகள், அல்லது நாம் நடக்க வேண்டுமென்று எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்கள் நடக்காமலே போவது, அல்லது நடக்கவே கூடாது என்று நினைக்கிற காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருப்பது என்பதே நமது வாழ்வின் ஒரு மறைபொருளாக, நமக்கு வியப்பளிக்கக்கூடிய, வேதனை அளிக்கக்கூடிய யதார்த்தமாக இருக்கிற என்பதை உணர்ந்திருக்கிறோம். வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய துன்பங்களும் வேதனைகளும் அல்லது நிகழ்வுகளும் சில காரியங்கள் நமது மனதுக்கு எட்டும் அறிவுக்கு எட்டாத சில காரியங்கள் இருக்கின்றன. அறிவுக்கு எட்டும் மனதுக்கு எட்டாது. ஒரு சில காரியங்கள் அறிவுக்கும் எட்டாது, மனதுக்கும் எட்டாது. ஆனால் அந்த காரியங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த காரியங்களை எதிர்கொண்டுதான் இருக்கிறோம், மேற்கொண்டுதான் இருக்கிறோம். சில நேரங்களில் வெற்றி அடைகிறோம், சில நேரங்களில் தோற்று போகிறோம். வாழ்க்கை என்பது இந்த இன்பமும் துன்பமும் மகிழ்ச்சியும் துயரும் கலந்த ஒரு கலவையாகவே நமக்கு இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த ஒரு வேளையில் தான் அன்னை மரியா நமக்கு உடன் இருக்கிறார். நம்ம எல்லா துன்பங்களிலும் வேதனைகளிலும் அந்த தாய் நமக்கு ஆறுதலாக இருக்கிறார், நம்மை அரவணைத்துக் கொள்கிறார் என்று உணர்வதற்கு இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுப்பதாக உணர்கிறேன். அந்த தாயின் 7 வியாகுலங்கள் என்று திரு அவை பட்டியல் போடும். இந்த 7 வியாகுலங்களை அலசி பார்த்தீர்களானால் எதுவுமே அந்த தாய் தான் ஒரு தவறை செய்து அதற்காக துன்பப்படவில்லை. தனது மகனுக்காக, தனது மகன் பொருட்டு, அவர் வழியாக வரக்கூடிய அந்த மீட்பு பொருட்டுப்பட்ட துன்பங்களாகவே, வேதனைகளாகவே அவை எல்லாமே அவருக்கு அமைந்து போயின என்று பார்க்கிறோம். முதல் வேதனையாக, வியாகுலமாக திரு அவை சொல்லுவது இந்த நற்செய்தி வாசகம் சுட்டிக்காட்டிய அந்த செய்தி. அந்த செய்தி நமக்கு சொல்லுவது என்ன? சிமையோன் அந்த குழந்தையை வாங்கி கொண்டு, வழக்கமாக ஒரு குழந்தையை ஆசைக்காக ஒரு பெரியவரிடம் சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? இந்த பிள்ளை நல்லா இருக்கும் என்று சொல்லுவார். இந்த பிள்ளை வளமையாக இருக்கும், பெரும் பேறு பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழும், பல 100 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கும் என்று தான் வாழ்த்துவார். அந்த குழந்தையை பெற்றுக்கொண்டு சிமையோன் சொன்ன வாழ்த்து செய்தி, இந்த குழந்தை இஸ்ராயல் மக்களின் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 34-35 இறை வார்த்தைகள் அப்படித்தான் சொல்லுகின்றன. இந்த குழந்தை இஸ்ராயல் மக்களின் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அறிகுறியாக இருக்கும் என்று. ஆங்கிலத்தில் சரியான மொழிபெயர்ப்பு, இட் வில் பி எ சைன் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன். இது முரண்பாடுகளின் அடையாளமாக இருக்கும். இதன் எண்ணங்கள் இந்த உலகத்தோடு முரண்பட்டு நிற்கும், இதன் சிந்தனைகள் இந்த உலகத்தோடு முரண்பட்டு நிற்கும். இந்த குழந்தை பேசக்கூடிய பேச்சு அனைத்தும் இந்த உலகத்து பேச்சோடு முரண்பட்டு நிற்கும். இந்த குழந்தை போகிற பாதையும் இந்த உலகத்தோடு முரண்பட்டு நிற்கும். இது முரண்பட்ட குழந்தை, முரண்பாடுகளின் அடையாளமாக இருக்கும். அப்படித்தான் இயேசுவின் வாழ்க்கை அமைந்திருந்தது பிரியமானவர்களே. அந்த வார்த்தைகளை கேட்டபோது அந்த தாய் வியாகுல தாயாக நின்றிருந்தார். 2வது, அந்த குழந்தையை எருசலேமுக்கு தூக்கி கொண்டு தப்பிப்பதற்காக ஓடுகிற போது, தங்கள் நாட்டிலிருந்து அங்கு இருக்கக்கூடிய கொடுமை தாங்காது பிழைத்திருத்தலுக்காக ஓடி வந்த இலங்கை அகதிகள் நமது மறைவட்டத்திலும் கூட இருக்கிறார்கள். அவர்களது மனநிலையில் நீங்கள் பொருத்தி பாருங்கள். அந்த தாயின் வழி நமக்கு புரியும். பிழைத்திருத்தலுக்காக, பாதுகாப்புக்காக, ஏரோதுவிடமிருந்து தனது குழந்தையை காப்பதற்காக தன் கணவனோடும் மனைவி தன் குழந்தையோடும் ஓடிப்போன ஒரு தாயாக பார்க்கிறோம். அந்த வியாகுலத்தையும் தாங்கி கொண்டார். உள்ளம் இந்த கேள்வியாலே நிறைந்திருக்கும். கடவுளின் குழந்தை என்றார்களே, கடவுளின் குழந்தையை காக்க நாம் ஏன் இவ்வளவு வேதனைகளை சுமக்க வேண்டி இருக்கிறது என்று. ஆனாலும் அவர் நினைத்து கொண்டு, இதுவும் கடவுளின் திட்டம், இது கடவுள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிற பாதை, இந்த துன்பத்திற்கும் பொருள் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது என்று உணர்ந்து அதை தாங்கி கொண்ட பெண்ணாக பார்க்கிறோம். 3வது, அந்த எருசலேம் ஆலயத்தில் காணாமற் போன அந்த குழந்தை 3 நாட்கள் அத்தனை கவலையோடு, கண்ணீரோடு, மிகுந்த பதட்டத்தோடு தேடி
மீண்டும் அந்த குழந்தையை கண்டுகொள்ளக்கூடிய அந்த ஒரு தருணம், அந்த 3 நாட்கள் அவர் அனுபவித்த வேதனை, வடித்த கண்ணீர், அந்த கண்ணீரின் அந்த உப்புத்தன்மை உணர்ந்த தாயாக அவர் வியாகுலங்களை சுமந்து நின்றார் என்றே பார்க்க முடியும். 4ஆவதாக அந்த சிலுவை பயணத்தில் தன் மகனை சந்தித்த ஒரு தாய். ஏன் இவருக்கு இந்த சிலுவை புரியவில்லை? ஏன் இத்துணை வேதனை மிகுந்த ஒரு இறப்பை நோக்கி இவரது பயணம் புரியவில்லை? ஒன்று மட்டும் புரிகிறது, இது கடவுளின் திட்டம். அன்று நாம் சொன்ன கபிரியேல் தூதரிடம் சொன்ன ஆம் என்ற அந்த ஒற்றை சொல்லுக்கு நாம் கொடுக்கிற பெரும் விலை என்று உணர்ந்து அந்த காட்சியையும் தாங்கி கொண்டு தன் மகனுக்கு துணையாக ஊக்கம் கொடுப்பவராக அந்த அன்னை வியாகுலத்தையாகவே நின்றிருக்கிறார் என்று பார்க்கிறோம். 5ஆவதாக அந்த சிலுவை அடியில் நின்று கொண்டிருக்கிற ஒரு தாயாக. எந்த ஒரு தாயும் தான் உயிரோடு இருக்கிற போதே தன் குழந்தை இறப்பதை, தன் மகன் இறப்பதை பொறுத்து கொள்ள மாட்டார். அத்துணை வியாகுலம் நிறைந்த ஒரு தாயாக சிலுவை அடியில் நிற்கிறார். தன் குழந்தை கொல்லப்படுகிறான், ஒரு பெரும் குற்றவாளி போல கொல்லப்படுகிறான். அத்துணை வேதனை மிகுந்த, அவமானம் மிகுந்த ஒரு சாவுக்கு உள்ளாக்கப்படுகிறான். தன் பிள்ளையை தன்னால் காப்பாற்ற முடியவில்லை. கையறுபட்ட நிலையில் வெறும் வேதனை மிகுந்த ஒரு பெண்மணியா கடவுளின் திட்டத்தோடு இயைந்து போகக்கூடிய அந்த இயேசுவின் மீட்பில் உடன் மீட்பராக அந்த தாய் ஒரு வியாகுல தாயாகவே நின்று கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். 6வது, தன் மகனை சிலுவையில் இறக்கிய பிறகு தனது மடியில் அமர்த்தி, எந்த குழந்தையை அத்துணை சீராட்டி பாராட்டி வளர்த்தோமோ, எந்த குழந்தை சிறுவனாக வளர்ந்தபோது உடனிருந்து வளர்த்தெடுத்தோமோ, இளைஞனாக வந்தபோது அவர் பொது வாழ்வு என்று போன பிறகும் கூட தன் மகனை அவ்வளவு அன்பு செய்தோமோ, அந்த மகனை ஒரு இறந்து போன ஒரு மகனாக, இளைஞனாக தனது மடியில் போட்டு இருந்த ஒரு தாய் வியாகுலங்களின் உச்சம் என்று பார்க்கிறோமாக வைத்தான். வியாகுலத்தாய் என்றவுடன் தனது மடியில் இறந்த இயேசுவை சுமத்தி இருக்கிற அந்த தாயின் வடிவை திரு அவை நமக்கு அடையாளப்படுத்துகிற. இறுதியாக தன் மகனை அந்த கல்லறையில் அடக்கம் செய்த அந்த காட்சியை கண்ட தாய் என்று திரு அவை சொல்லுகிறது. எதுவும் முடிந்து போகவில்லை. தனது மகனது அந்த இறப்பில்தான் இந்த உலகம் வாழ்வு பெறுகிறது. அந்த வாழ்வை புதிதாக, நிறைவாக, முழுமையாக பெறுகிறது என்கிற அந்த நம்பிக்கையில், ஆனாலும் கூட ஒரு வியாகுலம் கடந்த நம்பிக்கையில் நின்று கொண்டிருக்கிற தாயாக அந்த தாயை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அன்னை மரியா அவரது வாழ்வில் நிகழ்ந்த இந்த துன்பங்கள், வேதனைகளில் எல்லாம் பொருள் இருக்கிறது என்று உணர்வார்கள். நமது வாழ்வில் நாம் நமது குடும்பத்தினருக்காக, இந்த சமூகத்திற்காக சுமக்கிற சிலுவைகள், தாங்கிக் கொள்ளக்கூடிய துன்பங்கள், வேதனைகள், வடிக்கிற கண்ணீர், மீண்டும் சொல்லுகிறேன், உடல் வலி, உள்ளத்து வலி, அத்துணைக்கும் பொருள் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. அடுத்தவருக்கான நமது துன்பப்படுதலில் அவர்களுக்கு வாழ்வு கிடைக்கிறது என்று உணர்கிற போது தாராள உள்ளத்தோடு, தியாக உள்ளத்தோடு நமது வாழ்வின் சிலுவைகளை நாம் சுமந்து தீர்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே தான் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுப்பார். லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 27வது இறைவார்த்தையில், தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. என் சீடராய் இருக்க விருப்பமா? என்னை பின்பற்றி வர உங்களுக்கு ஆசையா? அப்படியான உங்கள் வாழ்வின் எல்லா சிலுவைகளையும் சுமந்து கொண்டு என் பின்னால் வாருங்கள். சிலுவை இல்லாத வாழ்க்கை கடவுள் நமக்கு ஒருபோதும் வாக்களிக்கவில்லை. உங்கள் சிலுவைகளை சுமந்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். உங்கள் சிலுவையை சுமக்க உங்களுக்கு ஆற்றலும் வல்லமையும் தருகிறேன். உங்கள் துன்பங்கள் வழியாக உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையை கொடுக்கிறேன் என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சிலுவையின் மாட்சியை நாம் உணர்ந்திருக்கிறோம். இந்த சிலுவை பாதை வழியாக இந்த தவக்காலத்தில் அதிகமாக இந்த சிலுவையின் மறைபொருளை நாம் உணர்ந்திருக்கிறோம். அடுத்த வாரம் புனித வாரத்தை கொண்டாட இருக்கிறோம். பெரிய வெள்ளி என்று இந்த சிலுவை இன்னும் ஆழமாக சிந்திக்கப் போகிறோம். கொரிந்தியருக்கு எழுதிய தனது முதல் திருமுகம் 1 அதிகாரம் 22, 23 இறைவார்த்தைகளில் புனித பவுலடியார் சொல்லுவார், நமக்கு இந்த சிலுவையே கடவுளது ஞானம், இந்த சிலுவையே கடவுளது வல்லமை என்று. இந்த சிலுவை இந்த உலகத்திற்கு மடமையாக இருக்கலாம், இந்த உலகத்திற்கு ஒரு முரண்பட்ட ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கலாம். ஆனால் கடவுளை நம்பியிருக்கிற நமக்கு, கிறிஸ்துவில் தன்னை அடையாளப்படுத்திய கடவுளை நம்பியிருக்கிற நமக்கு இந்த சிலுவையே, இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவே நமது ஞானம், நமது வல்லமை என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். அதே பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய தனது திருமுகம் 2ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தையில் சொல்லுவார், நான் கடவுளுக்காக வாழுகிறேன், கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். நான் வாழ்வது அந்த கடவுளுக்காக. அப்படியானால் நான் அந்த கடவுளோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன்.
C.S. சாங் என்கிற தைவான் நாட்டு இறையியலாளர் ஒரு முறை சொல்லுவார், நாம் நமது மக்கள் சிலுவையில் அறையப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் நம்பியிருக்கிற கடவுளும் சிலுவையில் அறையப்பட்டவராக இருக்கிறார். நமக்கேன் சிலுவையில் அறையப்பட்ட கடவுள், நாம் சிலுவையில் அறையப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆக நமது வேதனை அந்த கடவுளின் வேதனை, நமது துயர் அந்த கடவுளின் துயர், நமது மகிழ்ச்சி அந்த கடவுளின் மகிழ்ச்சி என்று. ஆக நமது மகிழ்வில் சந்தோஷத்தில் நம்மோடு இணைந்து மகிழ்பவராக, நம்முடைய துன்பங்களில் வேதனைகளில் நமது கண்ணீரில் தனது கண்ணீரை கலக்கிறவராக அந்த கடவுள் இருக்கிறார் என்று உணர்கிற போதுதான் அந்த கடவுளது அன்பில், அரவணைப்பில், அவர் தரக்கூடிய அருளில், ஊக்கத்தில் நமது வாழ்க்கை பயணம், சிலுவை மிகுந்த அந்த வாழ்க்கை பயணம் தொடர்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவ பாரம்பரியத்தில் நாம் சிலுவையை பற்றி பேசுவது என்பது நமக்கு ஏன் துன்பங்கள், நமக்கு ஏன் வேதனை, நமக்கேன் சிலுவை சுமக்க வேண்டும் என்கிற தேவை என்பதற்கு விளக்கம் கொடுப்பதற்கு அல்ல. நீ சிலுவை சுமக்கிறாயா, நீ தனித்து விடப்படவில்லை, உன் கடவுள் உன்னோடு சேர்ந்து பயணிக்கிறார் என்பது தான். உன் சிலுவையோடு அந்த இயேசுவும் சிலுவையில் அறையப்பட்டவராக உன்னோடு பயணிக்கிறார் என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் பிரியமானவர்கள். ஆக இந்த நாளில் கடவுள் திருமுன் கொடி வந்திருக்கிறோம். நமது வாழ்வின் எல்லா வேதனைகளையும் துன்பங்களையும் நாம் சுமந்து தீர்க்கிற நமது குடும்பம் என்கிற பெரும் சிலுவை, நமது கணவன் என்கிற சிலுவை, மனைவி என்கிற சிலுவை, பிள்ளைகள் என்கிற சிலுவை, பேர குழந்தைகள் என்கிற சிலுவை, நமது சொந்த பந்தங்கள், உறவுகள், நண்பர்கள், அண்டை வீட்டார், நம்மை சுற்றி வாழக்கூடிய மக்கள் என்கிற எல்லா சிலுவைகளையும், அவர்கள் தரக்கூடிய சிலுவைகளையும் மிகுந்த துணிவோடு, ஊக்கத்தோடு, உடல் வலிமையோடு, மன வலிமையோடு தூக்கி சுமப்பதற்கான அந்த அருளை, ஆசையை நமக்கு கொடுக்க வேண்டுமென இந்த நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். புனித பேதுரு தான் எழுதிய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தையில் இயேசுவை மனதில் இருத்திப்படி சொல்லுவார், உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டிருக்கிறார் என்று. இன்று உங்களுக்கு அன்னை மரியாவை வைத்து இதே வார்த்தைகளை நான் சொல்ல முடியும். உங்கள் கவலைகளை எல்லாம் அந்த வியாகுல தாயிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டிருக்கிறார் என்று. மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் படக்கூடிய எல்லா வேதனைகளையும் தனது வாழ்விலும் அனுபவித்து தீர்த்தவர் அந்த அன்னை மரியா. ஒவ்வொரு நாளும் நான் உணர்ந்து பார்க்கிறேன், அந்த தாய் இருந்த காலமெல்லாம் வியாகுல தாயாகவே இருந்தார். ஒருபோதும் ஆரோக்கிய தாயாக அல்லது பூண்டி தாயாகவெல்லாம் ஜொலிப்பாக இருக்கவில்லை. அந்த தாய் எப்போதுமே வியாகுல தாயாகவே இருந்தார். அந்த தாயை தேடி வந்திருக்கிறோம். உன கவலைகளை எல்லாம் அந்த தாயிடம் சொல்லுவோம். நாம் சொல்லாமலே நம் மீது கரிசனையும் அன்பும் கொண்ட ஒரு நல்ல தாயாக, நமது கண்ணீரை துடைத்து நமக்கு ஆறுதல் தந்து நம்மை அரவணைத்து காக்கிறவராக அந்த நல்ல தாய் என்னாலும் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆக நம் ஆண்டவர் இயேசுவிடம், சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு ஆண்டவரிடம் இத்தவ காலத்தில் வந்திருக்கிறோம். இந்த வியாகுல தாயின் திருத்தலத்தில் அந்த தாயின் பிள்ளைகளாக வந்திருக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு ஆண்டவரது அருளும் ஆசையும் வியாகுல தாயின் அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு என்னாலும் கிடைக்க வேண்டுமென உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களை இந்த நாளில் மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன். கடவுளது பிள்ளைகளாக என்னால் வாழ்வோம். இந்த நாளில் பிரியமானவர்களே, நம்முடைய தந்தை ஜேம்ஸ் அவர்கள் தொடக்கத்தில் சொன்னது போல இந்த ஆண்டை நம்முடைய திருத்தந்தை அவர்கள் ஜூபிலி ஆண்டாக கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் சில கோவில்களை, பங்கு ஆலயங்களை திருத்தலங்களாக சொல்லி மக்களை அங்கு போக சொல்லுங்கள் என்று திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த வகையில் நமது மறை மாவட்டத்தில் 8 பங்குகளை அல்லது ஆலயங்களை திருத்தலங்களாக, மறை மாவட்ட திருத்தலங்களாக சொல்லியிருக்கிறோம். நமது மறைவட்டத்தில் வியாகுல தாயின் திருத்தலமான இந்த அரசடிப்பட்டியையும் சொல்லியிருக்கிறோம். ஆக இன்று வந்திருக்கிறோம். திரு அவை திருத்தந்தை வழியாக நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு இதுபோன்ற இந்த திருத்தலங்களுக்கு இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை இந்த ஜூபிலி ஆண்டு இருக்கிறது. ஆக இந்த ஆண்டுக்குள் ஒரு நாளாவது நீங்கள் திரு யாத்திரையாக இந்த ஆலயத்திற்கு வந்து முழுமையான திருப்பலியில் பங்கெடுத்து நற்கரணை உட்கொண்டு நல்ல பாவசங்கீத்திரம் செய்வீர்களானால் கடவுள் தரக்கூடிய பாவத்திற்கான மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். கடவுள் தரக்கூடிய பாவத்திற்கான தண்டனையின் குறைப்பு அங்கு நடைபெறும் என்று திரு அவை போதிக்கிறது. உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், இன்றோ இனி வரக்கூடிய காலத்திலோ வர டிசம்பர் மாதத்துக்குள்ளா ஒரு நாள் நிச்சயமாக நீங்கள் இங்கு திரு யாத்திரையாக வந்து நல்ல பாவசங்கீத்திரம் செய்து கடவுளோடு ஒப்புரவாகி, எல்லா மாந்தரோடும் ஒப்புரவாகி, ஏன் உங்களோட ஒப்புரவாகி வாழக்கூடிய அந்த அருளை கடவுள் உங்களுக்கு நிரம்ப கொடுக்கட்டும். ஆக இந்த தவக்காலம், இந்த ஜூபிலி காலம் நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு என்பதெல்லாம் கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். உங்கள் கடவுளிடம் திரும்ப வாருங்கள்.
உங்கள் கடந்த வாழ்க்கை எதுவானாலும், எவ்வளவு பாவச்சூழல் மிகுந்ததாக இருந்தாலும் உங்கள் கடவுளிடம் திரும்பி வாருங்கள். முகம் பார்த்து அந்த கடவுளிடம் திரும்பி வாருங்கள். முதுகு காட்டி போனதெல்லாம் போகட்டும், கடந்த காலமாக இருக்கட்டும். முகம் காட்டி அந்த கடவுளிடம் திரும்பி வாருங்கள். உங்களை தம்முடைய அன்பு பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள அந்த கடவுள் இன்னும் தயாராக இருக்கிறார். இன்னும் அந்த கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். நம்முடைய இவ்வளவு பாவம் மிகுந்த வாழ்க்கைக்கு மத்தியிலும் நம்மை அன்போடு ஏற்று அரவணைத்து அன்பு செய்யக்கூடிய அந்த நல்ல கடவுளிடம் இந்த நாட்களில் திரும்ப வருவோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு அடுத்திருப்பவர்களிடம் திரும்பி போங்கள். அடுத்திருப்பவர்கள் என்றால் அமெரிக்காவிலும் ஆப்பிரிக்காவிலும் இருப்பவர்கள் அல்ல, எல்லோரும் நம்முடைய மானுடத்தை சார்ந்தவர்கள் என்றாலும் உங்களுக்கு அடுத்திருக்கிற உங்கள் கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர குழந்தைகள், அதே போல் உங்கள் பங்காளிகள், உங்கள் உறவு முறையார்கள், மாமன் மச்சான் எல்லோரோடும் நல்ல உறவு பாராட்டுங்கள். இந்த ஜூபிலி ஆண்டில் இந்த குடும்பங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை தீர்த்து கொள்ளுங்கள், சமாதானம் செய்யுங்கள். வாழ்க்கை என்றால் மகிழ்ச்சியோடு எல்லோரோடும் நல்லுறவு பாராட்டி மகிழ்ந்து வாழ்வது. இல்லையே இந்த வாழ்க்கை எதற்கு? அமெரிக்காவோடு நீங்கள் அமைதி பாராட்ட வேண்டாம், சமாதானம் செய்து கொள்ள வேண்டாம். உங்கள் கணவனோடு நல்ல சமாதானம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் மனைவியோடு சமாதானம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் சித்தப்பா மகன், பெரியப்பா மகனோடு சமாதானம் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்து வழக்குகளை தீர்த்து கொள்ளுங்கள். ஒரு அரைகாணி நிலத்திற்காக 6 தலைமுறை சண்டை போட்டு கொண்டிருக்கிற நீங்கள் அந்த சண்டை சச்சரவுகளை தீர்த்து கொள்ளுங்கள். சிறு மன வருத்தங்களால் பெரும் பிளவை சந்தித்திருக்கிற நீங்கள் எல்லோரோடும் சமாதானமாகுங்கள். இந்த ஜூபிலி காலம் அப்படித்தான் நமக்கு அழைப்பு விடுக்கிற. எல்லோரோடும் சமாதானமாயிருங்கள். இயற்கையிடம் திரும்பி வாருங்கள். பல கிராமங்களில் வந்திருக்கிற ஊரில் பல கட்டுப்பாடுகள் வைத்திருப்பீங்க. அந்த கட்டுப்பாடுகளில் ஒன்றாக இயற்கையை அன்பு செய்வது என்பது இருக்கட்டும். பிளாஸ்டிக் பைக்கு தடை சொல்லுங்கள். நிறைய மரம் நட சொல்லுங்கள். ஊரில் யாருக்காவது குடும்பத்துக்கு தண்டனை கொடுக்கணும், ஒரு 1000 மரக்கன்று நடுங்கிற தண்டனையை கொடுங்க. உங்கள் நீர்நிலைகளை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். உங்கள் வீடுகளை, உங்கள் வீதிகளை, வாழக்கூடிய இடங்களை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். இயற்கையை பேணுங்கள். இயற்கையோடு இயைந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இயற்கையிடம் திரும்பி வருவதும் கூட இந்த ஜூபிலி காலம் நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு தான். பிரியமானவர்களே, ஆக கடவுளோடும் எல்லா மாந்தரோடும் இயற்கையோடும் நாம் ஐக்கியமாகி இயைந்து வாழ பயணித்து நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ளுவோம். அந்த கடவுளது எல்லா அருளும் ஆசிரும் எந்நாளும் உங்களுக்கு இருக்கட்டும். புனித வியாகுலத்தாயின் பரிந்துரையில் இந்த நாளில் நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் அந்த நல்ல கடவுள் கனிவுடன் செவிமடுப்பாராக. ஆமென்.